வணக்கம் ராஜி. அதாவது பார்த்தீங்கன்னா, நேற்று வெள்ளிக்கிழமை வார இறுதி நாள் என்பதால் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் நிறைய வாகனங்கள் தொடர்ந்து அணிவகுத்து மெல்ல மெல்ல ஊர்ந்துதான் சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில சென்னையிலிருந்து தனியார் சொகுசு பேருந்து ஒன்று சுமார் 30க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு திருச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்துள்ள கெடிலம் பகுதி கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லாரியை முந்தி செல்வதற்காக லாரி ஓட்டுநர் பேருந்து ஓட்டுநர் சண்முகம் வேகமாக அந்த பேருந்தை இயக்கியுள்ளார். அந்த அதிவேகமாக அந்த பேருந்து இயக்கிய காரணத்தால் லாரியின் பின்பக்கத்தில் அந்த பேருந்து மோதி அதுல ஓட்டுநர் சண்முகம் உள்ளிட்ட 3 பேர் படுகாயமடைந்தனர். இந்த விபத்தினால் அதிர்ஷ்டவசமாக பேருந்து பயணிகள் அனைவரும் உயிர் தப்பினர். பேருந்து ஓட்டுநர் உள்ளிட்ட நடத்துனர் அவங்க மட்டும்தான் அதுல படுகாயமடைந்துள்ளனர். இவரை உடனடியாக அங்க வந்த உளுந்தூர்பேட்டை திருநாவலூர் போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் அவர்களை மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதனால் பாத்தீங்கன்னா, சென்னை திருச்சி 4 வழிச்சாலையில் சுமார் அரை மணி நேரத்துக்கு மேல போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அப்புறம் போக்குவரத்து போலீசார் அந்த பேருந்து சாலை ஓரத்திலிருந்து அப்புறப்படுத்தி பின்னர் போக்குவரத்தை சரி செய்தனர். இதனால் அரை மணி நேரத்துக்கு மேலாக வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்து கொண்டு நின்றது ராஜி.